ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விஸ்தா அகாடமி ஈரோடு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024-25 பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட தாய் மாணவர் திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த தாய் மாணவர் திட்டங்கிறது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். தமிழ்நாட்டில் பல சமூக நல திட்டங்களால தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை காட்டிலும் வறுமை ஒழிப்புல மிக சிறப்பாக செயல்பட்டு வருது. அதுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்புல தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களை விட சிறப்பான இடத்துல இருக்கு. அதாவது முதல் இடத்துல இருக்கு. ஓகேங்களா? நிதி ஆயோகோட ரிப்போர்ட் படி தமிழ்நாடு மக்கள்ல 2.2% மக்கள் மட்டும்தான் வறுமையில இருக்காங்க. இந்த தாய் மாணவர் திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2.2% மக்களையும் வறுமையிலிருந்து முற்றிலுமா வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தான் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 2 ஆண்டுகளில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்கணும். இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு. இந்த தாய் மாணவர் திட்டத்தின் கீழே ஆதரவற்றோர், தனித்து வாழும் முதியோர், அனாதை குழந்தைகள், மனநலம் பாதித்தோர் இவர்களெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு நிதியுதவி மற்றும் நிவாரணம் வழங்கப்பட்டு அவங்களோட வாழ்வாதாரம் உயர்த்தப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகளான வீடுகள், திறன் மேம்பாட்டு பயிற்சி இதெல்லாம் அவங்களுக்கு வழங்கப்படுது. இந்த தாய் மாணவர் திட்டம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையின் கீழே நேரடியான கண்காணிப்புல இருக்கு. இந்த தாய் மாணவர் திட்டத்துக்கு தமிழக பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 27,922 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சமூக நல திட்டங்கள் நம்ம சேனல்ல இனிமேல் தொடர்ந்து வரும். ஸோ எல்லாரும் ஸ்டே டியூன். தேங்க்யூ.